எதுக்கெல்லாம் பிஜேபி அக்யூஸ் பண்ணணுமோ, எதற்கெல்லாம் பிஜேபி காரண காரியமாக இருக்கிறதோ, பிஜேபியை தொடாமல் திமுகவை கண்டிக்கிறது அப்படிங்கிற ஒரு புதுவிதமான உத்தி அவர்கள் கையில் எடுத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. நீங்க அந்த பின்னணியில பாத்தீங்கன்னா இந்த ஸ்கிரிப்ட் எங்க இருந்து வருது? டெல்லியில இருந்து வருது. நாடாளுமன்றத்தில் இந்த இம்பீச்மெண்ட் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு தெரிஞ்சும் ஏன் இவங்க இதை பண்றாங்க அப்படின்னா எக்ஸ்போஸ் பண்ணணும் சார். சனாதனத்தை பின்பற்றக்கூடிய ஒருவர் தவறு செய்ய மாட்டார் அப்படிங்கிற எண்ணத்தை வெளிப்படுத்துறார் ஒரு பொது மேடையில். அப்படிப்பட்ட ஒருத்தருடைய தீர்ப்பு என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்? இது முதல் முறை கிடையாதுல்ல. இந்தியா கூட்டணிக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கு. அந்த நீதிபதியினுடைய சாதி தான் இவங்களுக்கு சாதி பிரச்சனை இல்ல, தத்துவம் தான் பிரச்சனை. ஸ்கிரிப்ட் எப்படி அதிமுகவுக்கு டெல்லியில இருந்து வருதோ, தாவேகாக்கு நாக்பூர்ல இருந்து வருது. 5000 பேர் தான் வரணும், QR கோடோட தான் வரணும், 500 பேரா பட்டியல் அடைக்கணும். இதெல்லாம் ஒத்துக்கிட்டா ஒத்துக்கோ, நேரத்துக்கு வரணும், நேரத்துக்கு போகணும், மரத்து மேல ஏறக்கூடாது. இதே தமிழ்நாடு அரசு சொன்னுச்சுன்னா, சார் பயப்படுறீங்களா, சார் நடுங்குறீங்களா, அப்ப அங்க நல்லா பண்ணீங்களே சார். சர்மிளா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் திமுக தலைமை கழக செய்தி தொடர்பு துணை செயலாளர் திரு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். வணக்கம். எந்த ஷா வந்தால் என்ன, எத்தனை திட்டம் போட்டால் என்ன, ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் கருப்பு சிவப்பு படை உங்களுக்கு தக்க பாடம் புகட்டும்னு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்னைக்கு சொல்லியிருக்காரு. அதே சமயம் இன்னைக்கு அதிமுக பொதுக்குழுல 2026 210 இடங்களை நாங்கள் கைப்பற்றுவோம்னு சொல்றாங்க. 2021 மக்கள் வாக்களிக்கல, நாங்கள் செய்த சில தவறுகளால நம்ம தோத்துட்டோம், குறிப்பாக 3%, 1.5% நம்ம தோத்துருக்கோம், இந்த டைம் அப்படி நடக்காது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. எப்படி பார்க்குறீங்க? இந்த 3%, 1.5% அப்படிங்கிறதெல்லாம் போலியான கணக்கு. 2016ஆம் ஆண்டு தேர்தல் நமக்கு தெரியும். 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக அணிக்கும் திமுக அணிக்குமான ஓட்டு வித்தியாசங்கிறது 1% தான். அதுக்காக ஆட்சி நடத்தல, தூக்கி போட்டு போயிடுறோம் அப்படின்ட்டா போனாங்க. ஆனால் மீண்டும் மீண்டும் இங்க ஒரு விஷயத்த பதிவு பண்ணி வச்சுட்டே இருக்கிறாங்க அதிமுகவும், நடுநிலையாளர்கள்ங்கிற பேர்ல சில அதிமுகவினுடைய ஏஜென்ட்டுகளும். 3% தான் அதிமுக கூட்டணிக்கு திமுக கூட்டணிக்கு 2021 வித்தியாசம் அப்படிங்கிறாங்க. அது தவறான தகவல். 6% வித்தியாசம். திமுக அணிக்கும் அதிமுக அணிக்குமான வேறுபாடு அப்படிங்கிறது 6% வேறுபாடு. கடந்த 25 ஆண்டுகள்ல 6% வேறுபாடு அப்படிங்கிறது ஒரு கணிசமான வேறுபாடு தான். இன்னும் சொல்ல போனா அது ஒரு முக்கியமான வேறுபாடு அப்படின்னு தான் பார்க்கணும். இன்னொன்னு, 2017-18க்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும் மறைந்த பிறகு தமிழ்நாட்டினுடைய அரசியல்ல எந்த திசையில் பயணிக்கிறதுங்கிறத எடுத்து பார்க்கணும். 40க்கும் மேற்பட்ட எம்பிக்கள், ராஜ்யசபா சேர்த்தோம்னா நாடாளுமன்றத்திலே 3வது பெரிய கட்சி, தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி அப்படிங்கிற ஒரு பெரிய பலத்தோடு அதிமுகவை கைப்பற்றிய எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு அந்த கட்சியை சீரழித்து நடுத்தெருவில் கொண்டு வந்து நிறுத்தியது மட்டும்தான் அவருடைய சாதனை. ஆனால் உள்ளாட்சியில ஒரு பிரதிநிதி கிடையாது, சட்டமன்றத்துல எதிர்கட்சி, நாடாளுமன்றத்துல மக்களவையில பிரதிநிதியே இல்லை அப்படிங்கிற அளவிற்கு ஒரு வலுவற்ற சூழல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக பொறுப்பேற்று இன்னைக்கு தன்னுடைய முகத்தை அரசியல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முகமாக காட்டி ஒரு தேர்தலில் கூட தோல்வி அடையல, தொடர்ச்சியான வெற்றியை திமுகவுக்கு கொடுத்து கொண்டிருக்கக்கூடியவராக எங்களுடைய தலைவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இருக்கிறாருங்கிறது தான் பார்க்கணும். அப்ப 2 கம்பேரிசன் தான். எடப்பாடி பழனிசாமி தலைமையில அதிமுக ஒரு தேர்தலில் கூட தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றது இல்லை. எங்களுடைய தலைவர் தலைமையில திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தேர்தலில் கூட தோல்வி அடைந்ததில்லை. இது 2026லும் தொடரும் அப்படிங்கிறது தான் நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒன்லைனா இருக்கு. இதுல இப்போ என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடின்னு தேர்தல் பரப்புரைய இன்னைக்கு தொடங்கியிருக்கீங்க. ஆனால் தொடக்கத்திலேயே எதிரி எங்களுக்கு பாஜகன்ற துணிதான் திமுகவின் தலைவர் முதலமைச்சருடைய பதிவுல இருக்கிறத பார்க்க முடியுது. அண்ணா திமுக நீங்க பொருட்டா எடுத்துக்கலையா? இல்ல, அதிமுகவும் பிஜேபியும் ஒரு அணியாக நிற்கிறார்கள். அந்த அணியை இயக்கக்கூடியவர்களாக பாஜக இருக்கிறார்கள். அவர்களுக்கு எண்ணிக்கையில தமிழ்நாட்டில் ஒரு சக்தி இல்லாம இருக்கலாம், ஆனால் டெல்லியில இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி, அதனாலதான் அவர் தமிழ்நாடு பாஜகன்னு குறிப்பிடல, டெல்லியிலிருந்து ஆள முடியாது அப்படிங்கிறது தான் நோக்கம். 2026 தேர்தலினுடைய களம் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய இடம் தமிழ்நாடா டெல்லியா, அந்த இடத்தை நோக்கி தான் அது நகருது. ஏன்னா இன்னைக்கு அதிமுகவினுடைய தீர்மானங்கள் எடுத்து பாருங்க. மெட்ரோவுக்கு நிதி கொடுக்காது ஒன்றிய பாஜக அரசு, ஆனா இவங்க கண்டிக்கிறது திமுகவை. நெல் கொள்முதல் விவகாரத்துல 17% ஈரப்பதத்தை 22% உயர்த்தி கொடுங்க நாம கெஞ்சுறோம், அதை மறுப்பது பாஜக அரசு, ஆனால் இவர்கள் கண்டிப்பது திமுகவை. திருப்பரங்குன்ற விவகாரத்துல மட்டமான அரசியலை செய்வது பாஜக, ஆனால் இவர்கள் கண்டிப்பது திமுகவை. இப்படி எஸ்ஐஆரை பாஜக ஆதரிக்குதுங்கிற ஒரே காரணத்திற்காக இங்க இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியும் ஆதரிச்சு தீர்மானம் போடுறார். அப்ப பாஜகவின் ஊதுகுழலாக, RSS ஊதுகுழலாக, பாஜகவுக்கு பாதம் தாங்கக்கூடியவராக எடப்பாடி பழனிசாமி மாறி இருக்கிறாருங்கிறது தான் இன்னைக்கு அந்த பொதுக்குழு தீர்மானங்கள் சொல்லக்கூடிய விஷயம். மற்றதெல்லாம் விட்டுருவோம்.
அந்த தீர்மானங்கள் அதுதான் மீன் பண்ணுது. எதுக்கெல்லாம் பிஜேபி அக்யூஸ் பண்ணணுமோ, எதற்கெல்லாம் பிஜேபி காரண காரியமாக இருக்கிறதோ, பிஜேபியை தொடாமல் திமுகவை கண்டிக்கிறது அப்படிங்கிற ஒரு புதுவிதமான உத்தி அவர்கள் கையில் எடுத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நீங்க அந்த பின்னணியில பாத்தீங்கன்னா இந்த ஸ்கிரிப்ட் எங்க இருந்து வருது? டெல்லியில இருந்து வருது. அப்ப அதை முறியடிக்கணும்னா டெல்லிக்கு எதிரான குரலை நம்ம உயர்த்த வேண்டும். டெல்லின்னா டெல்லியிலிருந்து நீங்கள் ஆதிக்கம் செலுத்த முடியாதுங்கிறது தான். உங்க தொடர்ச்சியா முயற்சி பண்றாங்க. தமிழ்நாட்டை தன்னால் ஆள முடியாதுங்கிறது பாஜகவுக்கு நல்லா தெரியும். அதனால முதல்ல என்ன பண்றாங்க? நிதியை முடக்குகிறார்கள். 6% 7% உதவி மானியம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு 2.5% குறைஞ்சிடுச்சு. ஒன்றியத்திலிருந்து வரக்கூடிய பகிர்வு தொகை கணிசமா கொஞ்சம் கொஞ்சமா சதவீத கணக்குல குறைஞ்சிட்டே வருது. ஒரு மெட்ரோ திட்டம் கேட்டோம்னா கிடையாது. ஒரு ரயில்வே திட்டம் கேட்டோம்னா கிடையாது. இங்க இருக்கக்கூடிய கிளாம்பாக்கத்துக்கு ஒரு ரயில் நிலையம் கட்டி கொடுங்கன்னு கேட்டோம்னா நீங்க கட்டிக்கங்க, உங்க நிதியில கட்டிக்கங்க, நீங்க பணம் கொடுங்க வேணா நாங்க கட்டி தரோம் அப்படிங்கிற இடத்துக்கு வராங்க. ஒரு சாலை திட்டம் கேட்டோம்னா கிடையாது. ஒரு பெரிய தொழில் திட்டம் கேட்டோம்னா கிடையாது. கல்விக்கு நிதி கேட்டா கிடையாது. 100 நாள் வேலை திட்டத்துக்கு நிதி கேட்டா கிடையாது. ஏர்போர்ட் கேட்டா கிடையாது. இப்படி நெருக்கடிகளை உருவாக்குறது. நீங்க ஹொசூருக்கு ஏர்போர்ட் கேட்டோம்னா பக்கத்துல பெங்களூர் இருக்கு, அதனால கொடுக்க முடியாது அப்படிங்கிறது. அதே சமயம் வந்து உத்தரப்பிரதேசல ஒரு ஏர்போர்ட்டுக்கும் இன்னொரு ஏர்போர்ட்டுக்கும் வெறும் 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஏர்போர்ட் கொடுக்கிறது. இந்த மாதிரியான சூழ்ச்சிகளை, சர்ச்சைகளை தமிழ்நாட்டை நிதி மூலமாக நெருக்கடி கொடுக்கிறார். அடுத்து என்ன? இது தாண்டி தமிழ்நாடு ஒரு பெரிய பொருளாதார வளர்ச்சியை 11.19% வளர்ச்சியை உறுதி செய்து. இன்னொரு பக்கம் தொழில் முதலீடுகளை ஒரு 11 லட்சம் கோடி அளவுக்கு தொழில் முதலீடுகளை இங்க ஈர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா உள்நாட்டினுடைய தொழில் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி மாதிரியான தொழில்களை தமிழ்நாட்டிலிருந்து கடத்திட்டு தாங்கள் ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு போறது. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியை பாஜக கொடுக்கும். மூணாவது, இதெல்லாம் தாண்டி ஒரு வளர்ச்சியை 11.19% நம்ம உறுதி பண்ணி காட்டினோம்னா ஆளுநரை வச்சு நெருக்கடி கொடுக்கிறது. நிறைவேற்றக்கூடிய சட்டங்களுக்கு, மசோதாக்களுக்கு, சட்டமன்றத்தினுடைய குரலுக்கு ஆளுநர் எந்த மதிப்பையும் கொடுக்கறது கிடையாது. அப்ப அதுக்கு எதிராக நாம போய் சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும் நீதிமன்றத்திலையும் போராட வேண்டிய ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க. பொலிட்டிக்கலா நெருக்கடி கொடுக்கறதுக்கு இடி, ஐடி, சிபிஐ மாதிரியான அமைப்புகளை பயன்படுத்துறது. இடி போட்ட டாஸ்மாக் வழக்கு என்னாச்சு? உச்சநீதிமன்றத்தில் தடை கொடுத்திருக்கிறாங்க. அந்த விவகாரத்தில் அவர்கள் ரைடு நடத்தின இடத்துல நீங்க வந்து உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவை பின்பற்றலன்னு சொல்லி இடியினுடைய டைரக்டர் ஆஜராகணும், கண்டெம்ட் பெட்டிஷன், அதாவது நீதிமன்ற அவமதிப்பு ஆஜராகணும்னு கொடுத்திருக்காங்க. அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை தூக்கி சிறைப்படுத்தினாங்க. என்னாச்சு? இன்னைக்கு ஜாமீன்ல தளர்வு கொடுக்குற இடத்திற்கு நீதிமன்றம் வந்துருச்சு. நீங்க வெறும் டீ குடிக்கவா கூப்பிட்டீங்க அவரை அப்படின்னு கேட்டு தளர்வு கொடுக்கக்கூடிய இடத்துல நீதிமன்றம் வந்துருச்சு. அடுத்தடுத்த ஆயுதங்களை அவர்கள் ஏவிக்கொண்டே இருக்கிறார்கள். எல்லாத்தையும் முறியடிக்கிறோம். உச்சமாக அவர்கள் ஏவுனது தான் எஸ்ஐஆர். தமிழ்நாட்டில் எஸ்ஐஆரை இம்ப்ளிமெண்ட் பண்ணி திமுகவை வீழ்த்திடலாம், போலியான வாக்காளர்களை பீகார்ல இருந்து கொண்டு வந்து சேர்த்து செஞ்சிடலாம் அப்படின்னு அவர்கள் கணக்கு போட்டார்கள். ஆனால் களத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய BLA 2க்கள் விழிப்போடு செயல்பட்டதனுடைய விளைவாக அவங்களே இறங்கி வந்தாங்க. தேர்தல் ஆணையமே என்ன இறங்கி வந்தாங்க? நீங்க ஃபார்மை கொடுத்தா மட்டும் போதும், சும்மா ஃபில் பண்ணி கொடுங்க போதும், 2002 டாக்குமெண்ட்லாம் வேணாம், மற்ற மாநிலங்கள்ல வந்து நீங்க மேண்டேட்டரியா டாக்குமெண்ட் கொடுக்கணுங்கன்னா முதல்ல டாக்குமெண்ட் வேணாம்னாங்க. அப்புறம் நீங்க 2002 தகவலை ஃபில் பண்ணலன்னா கூட பரவாயில்ல கொடுங்க அப்படின்னாங்க. அப்புறம் எக்ஸ்டென்ஷன், எந்த பீகார்ல கூட பெருசா அதை பெரிய அளவில் போராட வேண்டியிருந்துச்சு. ஆனால் தமிழ்நாட்டில் எக்ஸ்டென்ஷன் கேட்ட உடனே கொடுக்கக்கூடிய சூழல். அப்ப என்னன்னா அவர்கள் எஸ்ஐஆர் மூலம் நிறைவேற்ற நினைத்த சதியை களத்தில் திமுகவுடைய BLA 2க்கள் முறியடித்திருக்கிறார்கள். அதனால வேற வழி இல்லாம அவங்க எல்லாத்தையும் அகாமடேட் பண்றாங்க. இப்படி அவர்கள் ஏவக்கூடிய ஒவ்வொரு ஆயுதத்தையும் நிர்வாக ரீதியாகவும் சரி, அரசியல் ரீதியாக கட்சி மூலமாகவும் சரி, முறியடிக்கக்கூடிய இடத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. அதற்கு துணை போகக்கூடிய இடத்துல அதிமுக இருக்குன்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது. நீங்க சொன்ன அந்த பட்டியல் வந்து பல காலமாக எஸ்ஐஆர்ல இருந்து, நிதி பகிர்வுல இருந்து பல விஷயங்களை நீங்க சுட்டி காட்டுறீங்க. இன்னைக்கு பூதாகரமாக வெடித்திருக்கிறது திருப்பரங்குன்ற விவகாரம். அது இன்னைக்கு அதிமுக பொதுக்குழுல அவங்க சொல்றாங்க, நீதிமன்ற இல்ல நீதித்துறைக்கு சவால் விடுறீங்களா, சட்ட ஒழுங்கை வந்து நீங்க காப்பாற்ற வேண்டியது அவசியம்னு அதிமுக பொதுக்குழுல அவங்க தீர்மானம் நிறைவேற்றாங்க. இப்போ நீதித்துறைக்கு சவால் விடுகிறதா திமுக அரசுன்ற ஒரு கேள்வி விடுக்கப்படுதுல. இதுல அந்த விஷயத்துல 3 காம்பனன்ட் இருக்கு. ஒன்னு, எந்த இடத்தில் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, நீதிபதிக்கு எதிரான இம்பீச்மெண்ட் தீர்மானம். மூணாவது முக்கியமான விஷயம் வந்து அந்த தீர்ப்பை அமலாக்குவதில் ஏற்பட்ட தாமதம். இந்த 3 விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். முதல்ல மலையில் எங்கே தீபம் ஏற்றுவது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஜெயலலிதா காலத்தில் எங்கே ஏற்றப்பட்டதோ, எடப்பாடி பழனிசாமி காலத்தில் எங்கே ஏற்றப்பட்டதோ, ஓ பன்னீர்செல்வம் ஆட்சி காலத்தில் எங்கே ஏற்றப்பட்டதோ, எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் எங்கே ஏற்றப்பட்டதோ அங்கதான் திராவிட முன்னேற்ற கழக அரசும் தீபத்தை ஏற்றி இருக்கிறது. இன்னைக்கு பாஜகவினுடைய நிலைப்பாடு மாறிடுச்சு அப்படிங்கிறதற்காக 94ல குதிரை சுனைன்னு ஒரு இடத்துல போய் இந்து முன்னணி ஏத்தணும்னு சொல்றாங்க. 2014ல சுப்பிரமணியம் நினைக்கிறேன் அவர் போயிட்டு
வேறொரு இடத்த குறிப்பிட்டு மலை உச்சின்னு ஒரு இடத்த குறிப்பிட்டு அந்த இடத்துல ஏத்தணுங்கிறாரு. இன்னைக்கு 2017 ஒரு இடத்த குறிப்பிடுறாங்க. 2025 ராம ரவிக்குமார் வந்து இந்த தூணை குறிப்பிடுறாரு. இப்படி வெவ்வேறு இடங்களை அவங்க குறிப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கலாம். நாளைக்கு நீங்க ஒரு இடத்துல ஏத்தணும்னு விரும்பலாம், அவர் ஒரு இடத்துல ஏத்தணும்னு விரும்பலாம், நான் ஒரு இடத்துல விரும்பலாம். இப்படி ஒவ்வொருத்தருடைய விருப்பத்திற்கும் ஒரு ஆலய நிர்வாகம் செவிமடுக்க முடியாது. ஆலயத்தினுடைய மரபு எங்க உச்சி பிள்ளையார் கோயில் பக்கத்துல ஏத்துறது. அதுதான் 1981 எம்ஜிஆர் காலத்தினுடைய தொல்லியல் துறை புத்தகம் சொல்லுது. அங்கதான் நாயக்கர் கால கல்வெட்டு இருக்கு, அங்கதான் அனுமர் சிற்பம் இருக்கு, அதுதான் நடுவழியில இருக்கு, அதுதான் சன்னதிக்கு உச்சியில இருக்கு. இது எல்லா ஆவணங்கள் அடிப்படையிலும் 81 அந்த புத்தகத்தினுடைய அடிப்படையில எல்லா வகையிலும் ஏற்றப்பட்ட இடத்தில் மீண்டும் உச்சி பிள்ளையார் கோயில்ல ஏத்தியாச்சு. ஒண்ணு. ரெண்டாவது, இம்பீச்மெண்ட் தீர்மானம் வந்து நீதிபதியை மிரட்டுவதாக மாறாது. ஏன்னா இம்பீச்மெண்ட் தீர்மானம்ங்கிறதே சட்டபூர்வமாக நாடாளுமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அதிகாரம் தான். இல்லாத அதிகாரத்தை பயன்படுத்தல. எது நெருக்கடி கொடுக்கிறது தெரியுமா? ஜான் மைக்கேல் டி குன்கா அவர்கள் அம்மையார் ஜெயலலிதாவை கன்விக்டட் குற்றவாளின்னு அறிவித்த பிறகு தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு வீதியிலும் அவரை இழுத்து போட்டு அவருடைய உருவ பொம்மையை, அவருடைய பெயரை, அவருக்கு எதிரான பதாகைகளை ஏந்தி பேரணி போய் ஒரு நகர்மன்றத்திலேயே தீர்மானம் போட்டு மன்னிப்பு கேட்டாங்க அதிமுக. அதுக்கு பேர் தான் நெருக்கடி கொடுக்கிறது. சட்டபூர்வமா நாடாளுமன்றம் வழங்கி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பயன்படுத்துவதுங்கிறது நெருக்கடி கொடுப்பது அல்ல. இன்னொன்னு, மூணாவது முக்கியமான விஷயம் வந்து அதை அமல்படுத்துவது குறித்து. நீங்க மணிப்பூர்ல உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு கொடுக்குது. அந்த வந்து அப்பீல் போறதுக்கான முடிவை அரசு எடுக்காததுனால ஒரு பெரிய கலவரம் அங்கே நடக்கிறது. கலவரத்தை கட்டுப்படுத்த பாஜக தவறுகிறது. தனக்கு சாதகமாக அந்த கலவரத்தை பாஜக பயன்படுத்திக்குது. ஒன்றிய உள்துறை ஃபெயிலியர் ஆயிடுது, மாநிலத்தினுடைய அரசு ஃபெயிலியர் ஆயிடுது. விளைவு என்ன? பல நூறு பேர் செத்து போன பிறகு உச்சநீதிமன்றமே அந்த தீர்ப்பு நிறுத்தி வைக்கும். நடந்துச்சு. நாடாளுமன்றத்துல இந்த இம்பீச்மெண்ட் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு தெரிஞ்சும் ஏன் இவங்க இதை பண்றாங்க அப்படின்னா எக்ஸ்போஸ் பண்ணணும் சார். ஒரு எந்த நோக்கத்தோடு இந்த தீர்ப்புகள் வழங்கப்படுகிறது? ஏன்னா வெளிப்படையாவே சொல்றாரு, சனாதனத்தை பின்பற்றக்கூடிய ஒருவர் தவறு செய்ய மாட்டார் அப்படிங்கிற எண்ணத்தை வெளிப்படுத்துறார் ஒரு பொது மேடையில. அப்படிப்பட்ட ஒருத்தருடைய தீர்ப்பு என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்? இது முதல் முறை கிடையாதுல்ல. இந்தியா கூட்டணிக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கு. அந்த நீதிபதியினுடைய சாதி தான் இவங்களுக்கு சாதி பிரச்சனை இல்ல, தத்துவம் தான் பிரச்சனை. ஒரு தத்துவத்தின் பேரில் அமர்ந்து கொண்டு ஒரு பார்வை இருக்குல்ல, சனாதனத்தை பின்பற்றக்கூடிய ஒருவர் தவறு செய்ய மாட்டாருங்கிற பார்வை உங்களுக்கு வரலாம், எனக்கு வரலாம், ஒரு கோயில் குருக்களுக்கு வரலாம், அர்ச்சகருக்கு வரலாம், பாஜகவினுடைய தலைவருக்கு வரலாம், RSS காரனுக்கு வரலாம், நீதிபதிக்கு எப்படி வரலாம்? அதுதானே பிரச்சனை. அப்ப நீங்க இது மட்டும் முதல் முறை கிடையாது. இருநபர் அமர்வு கரூர் மாவட்டத்துல பார்ப்பனர்கள் உண்டு போட்ட எச்சிலை மீது பிறர் உருளுகிற ஒரு வழக்கத்தை தடை செய்கிறது 2015. அதை ரீஓபன் பண்ணி சிங்கிள் ஜட்ஜா இவர் அமர்ந்து அந்த வழக்கத்தை அனுமதிக்கிறார். நீ போய் உருளுங்கிறார். அதை திருப்பி நீதிமன்றம் வந்து தடை செய்யுது. இப்ப அதே மாதிரிதான் இங்கேயும் நடக்குது. நீங்க இந்த மாதிரியான சொத்து விவகாரங்களா இருக்கட்டும், அவரே சொல்றாரு இது சொத்து விவகாரம்ங்கிறார். சொத்து விவகாரத்தை நீங்க ஹைகோர்ட்ல தீர்ப்பீங்களா, சிவில் கோர்ட்ல தீர்ப்பீங்களா? அந்த பிரச்சனை இருக்குல்ல. அடுத்து வாமா, ஒவ்வொரு இந்த வழக்கு திருப்பரங்குன்றம் வழக்கு 150 ஆண்டு கால நீண்ட நெடிய தொடர்பு நீதித்துறை தலையீடு உள்ள வழக்கு. அந்த வழக்கை எத்தனை நாள்ல விசாரிக்கிறீங்க? நீங்க 10ஆம் தேதி நவம்பர் மாசம் நம்பர் பண்ணி 1ஆம் தேதி டிசம்பர் மாதம் தீர்ப்பு கொடுக்குறீங்க. ஆப்போசிட்ல வந்து 11 ரெஸ்பாண்டன்ட், ஒரு பெட்டிஷனர், 12 தரப்பை விசாரிச்சு நேரடியா கலாய்வு பண்ணி வெறும் 20 நாள்ல தீர்ப்பு கொடுக்குறீங்க. என்ன அர்த்தம்? அப்ப யாருக்கு உரிய நேரத்தை நீங்க கொடுத்துருக்கீங்க? அப்ப இதையெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. நாடாளுமன்றத்துடைய பதிவேடுகளில் இதையெல்லாம் குறிச்சு வைக்க வேண்டிய அவசியம் இருக்கு. நாளைக்கு இருக்கக்கூடிய மெஜாரிட்டியை வச்சுட்டு அவங்க என்ன வேணா செய்யலாம். இன்னொன்னு, பல நீதிபதிகள் இந்தியாவுடைய வரலாற்றில் இம்பீச்மெண்ட் மோஷன் கொடுக்கப்பட்ட காரணத்திற்காகவே தன் மீது வந்து எப்படி சொல்றது, ஒரு நாடாளுமன்ற நடவடிக்கை எடுக்குதுங்கிறதுனாலவே ஒரு தார்மீக அடிப்படையில் பதவி விலகிட்டு போன நீதிபதிகள் இந்த நாட்டில் இருக்கிறாங்க. அதை நம்ம இவர்கிட்ட எதிர்பார்க்க முடியாது, அது வேற. ஆனால் நாம வந்து ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. வெற்றி பெறுறோம், தோல்வி அடைகிறோம். திருப்பரங்குன்றத்துல வந்து ஒரு சமூக நல்லிணக்கத்திற்காகவும் பக்தர்களுடைய நம்பிக்கையை காப்பாற்றுவதற்காகவும் நடத்திய போராட்டம் அப்படிங்கிறது வெற்றி பெறுமா தோல்வி பெறுமா அப்படிங்கிறது அப்புறம், சண்டை போட்டோங்கிறது தானே வரலாறு. நீங்க அடுத்தது முக்கியமான விஷயம், அதிமுக வந்து நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்துவது குறித்து பேசுறாங்க. மக்கள் நல பணியாளர்களை வந்து பணி கொடுக்கணும்னு உச்சநீதிமன்றம் எத்தனை முறை தீர்ப்பு கொடுத்துச்சு? அம்மையார் ஜெயலலிதா அமல்படுத்திட்டாங்களா? அம்மையார் ஜெயலலிதாவை கண்டிச்சு தீர்மானம் நிறைவேற்றிட்டு எங்கள்கிட்ட வாங்க. அப்புறம் சமச்சீர் கல்வி எவ்வளவு கெஞ்ச வேண்டியிருந்துச்சு, எவ்வளவு போராட வேண்டியிருந்துச்சு. உச்சநீதிமன்றம் தீர்ப்பு பலமுறை கொடுத்தும் அதை நிறைவேற்றுவதற்கு எவ்வளவு பெரிய போராட்டத்தை நாம் நடத்த வேண்டியிருந்தோம். நீதிமன்றங்களுடைய மாண்பை நடுரோட்டில் வைத்து சிதைத்த கட்சி அதிமுக. அவர்களுக்கு இதை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு? அவர்களுடைய கூட்டாளி பாஜக சமீபத்துல டெல்லி சர்வீஸ் ஆக்ட் வருது. டெல்லியினுடைய அதிகாரம் யாருக்கு அப்படிங்கிறது குறித்து, அதனுடைய IAS IPS நிர்வகிக்கக்கூடிய அதிகாரம் முதலமைச்சருக்கு தான் இருக்கு, தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சருக்கு தான் இருக்குன்னு உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை ஓவர் டர்ன் பண்றதுக்காக சிறப்பு சட்டத்தை ஏற்றுனீங்களா இல்லையா? தீர்ப்பை ஏற்று மதிச்சு நடந்தீங்களா என்ன? அதே போல
தேர்தல் ஆணையர் நியமன மசோதால உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அங்கமாக இருப்பார் தீர்ப்பு வந்துச்சா இல்லையா? நீங்க அதை அப்படியே ஏத்துக்கிட்டா நடத்துனீங்க? தூக்கி போட்டீங்களா இல்லையா? குப்பைக்கு போட்டீங்களா இல்லையா? இன்னைக்கு அதெல்லாம் இல்ல. தீர்ப்பை நாங்கள் செயல்படுத்த தயாரா இருக்கோம். உச்சநீதிமன்றம் சொல்லட்டும். ஏன்னா அப்பீல் போறதுக்கு 30 நாள் அவகாசம் இருக்கு. அந்த அவகாசத்தை பயன்படுத்தி அப்பீல் போறோம். அப்பீல் அது உறுதியளிக்கும் பொழுது, தீர்ப்பாகும் பொழுது அதை செயல்படுத்த போறோம் அப்படிங்கிறது. இந்த இம்பீச்மெண்ட் விவகாரத்துல இந்த சுமன் ஸ்ரீராமன் போன்ற நபர்கள் வந்து ஒரு சில விஷயங்களை சொல்றாங்க. ஒருவேளை இந்த நீதிபதி பார்ப்பனர் அல்லாம ஒரு சிறுபான்மையினராகவோ அல்லது வந்து தமிழ்நாட்டில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு சாதியோ இருந்திருந்தால் இவங்க இப்படி செய்ய துணிவாங்களா அப்படின்னு கேட்கலாம். இது விக்டிம் கார்டு எடுக்கிறது. முதல்ல வந்து பார்ப்பனர்கள் தமிழ்நாட்டில் விக்டிமே கிடையாது. பார்ப்பனர்கள் இந்தியா முழுக்க அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள். கிட்டத்தட்ட ஓபிசி, எஸ்சி, எஸ்டி மக்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை விட பார்ப்பனர்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் ரொம்ப 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 அதிகம். நீங்க வந்து இடஒதுக்கீட்டு 1990களில் நம்ம ஓபிசி பெருகிற போதே இவங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்றாங்க? தனியார் முதலீடுகளை ஊக்கப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. தனியார் துறை வேலை வாய்ப்புகளை அதிகப்படுத்துறாங்க. இன்னைக்கு தனியார்ல இடஒதுக்கீடு கிடையாது. கிளாஸ் ஏ, கிளாஸ் பில இன்னைக்கு வரைக்கும் ஓபிசி 27% நிறைவேற்றிட்டாங்களா என்ன? ஒன்றிய அரசினுடைய பல்கலைக்கழகங்கள்ல இன்னைக்கு ஓபிசி 27% இருக்கிறாங்களா என்ன? ஆனா அப்படியெல்லாம் கிடையாது. அதனால இது எப்படின்னா வந்து விக்டிம் கார்டு எடுக்கிறது, ஆனா போலியான விக்டிமா இருக்கிறாங்க. கழுத்தை நெரிச்சுக்கிட்டே தான் கழுத்தை யாரோ நெரிக்கிற மாதிரி ஒரு மீம் கூட பார்ப்போம். ஒரு குழந்தை வந்து ஷூவை வந்து இப்படி தான் கையிலே போட்டுக்கிட்டு கழுத்துல வச்சுக்கும். அந்த ஃபுல் பிக்சரை பார்த்தா தான் தெரியும் அந்த தான் கையால தான் ஷூ போட்டு மிதிக்குது அப்படின்னுட்டு. வேற யாரோ மிதிக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படி கிடையாது. அதெல்லாம் விக்டிம் கார்டு எடுக்கிறது. அதெல்லாம் இங்க வேலைக்கு ஆகாது. நீதிபதி அவருடைய உள்நோக்கம் அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா, அப்புறம் அவருடைய தத்துவம், அவருடைய பின்னணி, நீதிமன்றத்து அவர் குறித்து நாடாளுமன்றத்திலே எங்களுடைய எம்பி RSS பின்புலமுடையவருங்கிறத எக்ஸ்போஸ் பண்றாருல்ல. அந்த அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா அவர் என்ன தீர்ப்பு வச்சிருக்கிறார், அவர் என்ன விளைவுகளை ஏற்படுத்துறாருங்கிறத அடிப்படையில தான் இம்பீச்மெண்ட் கொண்டு வருதே தவிர அவர் சாதி எங்களுக்கு ஒரு பொருட்டு இல்லை. அவருடைய தத்துவம் தான் எங்களுக்கு பொருட்டு. இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்துல தவைக்க தலைவர் விஜய் அவர்கள் வந்து அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. பாண்டிச்சேரியில் மீட்டிங்ல அவர் பேசுவாருன்னு எதிர்பார்ப்புகள் இருந்தது. ஆனால் அவர் பேசல. அதற்கு பதிலாக திமுகவை நம்பாதீங்க அப்படின்னு புதுச்சேரியில போய் பேசுறாரு. எப்படி அதை பார்க்குறீங்க? இல்லை, அவர் பேசுவாருன்னு யாரும் எதிர்பார்க்கல. ஏன் அப்படின்னா அவருக்கு வந்து ஸ்கிரிப்ட் எப்படி அதிமுகவுக்கு டெல்லியில இருந்து வருதோ தாவேகாக்கு நாக்பூர்ல இருந்து வருது. நீங்க கடைசியா நடந்த விஷயங்கள்லாம் பாருங்க. எஸ்ஐஆர்னுடைய குளறுபடிக்கு யாரை கண்டிக்கணும்? பாஜகவை கண்டிக்கணும். ஆனா அவர் யாரை கண்டிச்சாரு? திமுகவை கண்டிச்சாரு. மெட்ரோவுக்கு நிதி கொடுக்காததுக்கு யாரை கண்டிக்கணும்? பிஜேபியை கண்டிக்கணும். அவர் யாரை கண்டிச்சாரு? திமுகவை கண்டிச்சாரு. அதே போல திருப்பரங்குன்ற விவகாரத்துல வாயே திறக்கல. அப்ப இதே தான் அதிமுகவும் பண்ணுது. அப்போ ஸ்கிரிப்ட் ஒரே இடத்துல இருந்து தான் வருது. 2 அட்ரஸ் மட்டும் மாறுது. பனையூருக்கு ஒரு காப்பி, அதிமுக அலுவலகத்துக்கு ஒரு காப்பி அப்படின்னு மாறுது. அவ்வளவுதான். இன்னொன்னு, நான் வந்து சிறுபான்மையினருடைய பாதுகாவலர், பாஜக கொள்கை எதிரி. சிறுபான்மையினர்லாம் விட்டுருவோம். பாஜக கொள்கை எதிரி தானே. கொள்கை எதிரி தமிழ்நாட்டுல கலவரம் பண்ணணும்னு உள்ள வரும் பொழுது வாயை மூடிக்கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு பாஜகவை கொள்கை எதிரின்னு சொல்வதற்கு என்ன தகுதி இருக்குங்கிற? ஒண்ணுமே கிடையாது. நீங்க அடிப்படையில பாஜகவை ஒரு ஸ்டப்பனா எதிர்த்து நின்னாரு, இந்த பாயிண்ட்லாம் நின்னாரு சொல்லுங்க. ஒண்ணுமே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது திருப்பரங்குன்றத்துல அவர் பேசுவாருன்னு எதிர்பார்க்கிறதே முதல்ல யாரும் மக்கள் எதிர்பார்க்கல. ஏன்னா அவர் பேச மாட்டாருன்னு தெரியும். அவர் பாஜகவினுடைய கைகூலி என்பது மக்களுக்கு நன்றாக தெரியும். பாஜக வந்து இன்னொரு தன்னை எதிர்க்கக்கூடிய ஃபேஸை உருவாக்கிட்டே இருப்பாங்க அப்பப்ப. ஏன்னா தன்னை எதிர்க்கக்கூடிய வாக்குகள் 2-3 செதறும் அப்படின்னு அவங்களுடைய ஆசை. ஆனா தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப விழிப்பானவர்கள். அந்த மாதிரியான சிதறல் தமிழ்நாட்டுல நடக்காது. அது திருப்பரங்குன்றத்துல அவர் எக்ஸ்போஸ் ஆயிருக்காரு. புதுச்சேரி காவல்துறையை பார்த்து தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு காவல்துறை கத்துக்கணும். எங்களுக்கான எப்படியெல்லாம் அவங்க பண்ணிருக்காங்கன்னு நீங்க பாருங்க. புதுச்சேரி காவல்துறை, உள்துறை வந்து பிஜேபி கிட்ட இருக்கு, ஆளுநர்கிட்ட இருக்கு. ஆளுநர் பிஜேபியோட ஏஜென்ட். அது அவரும் ஒத்துப்பாருன்னு நினைக்கிறேன். இப்போ பாஜகவினுடைய காவல்துறையை பார்த்து தமிழ்நாடு காவல்துறை கத்துக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுதான் சொல்றேன், அவர் பாஜகவினுடைய ஏஜென்ட் அப்படின்னுட்டு. நீங்க புதுச்சேரியில வந்து 4 முறை 5 முறை போய் கெஞ்சினாங்க. அதனுடைய தாவேகாவுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்தும் இன்னொரு செயலாளர் ஆதவர்ஜுனாவும் போய் கடையா கடந்தாங்க. டிஜிபியை சந்திக்க கூட முடியல முதல்ல. அதே போல வந்து முதலமைச்சரை சந்திக்கிறதுக்கு எத்தனையோ முறை முயன்று போய் பார்த்தாங்க. கடைசி வரைக்கும் அந்த அரசு உறுதியோட இருந்துச்சு. நான் விதித்த கண்டிஷனை ஏத்துக்கிட்டா கூட்டம் நடத்த, இல்லைன்னா வெளில போ. 5000 பேர் தான் வரணும், QR கோடோட தான் வரணும், 500 பேரா பட்டியல் அடைக்கணும். இதெல்லாம் ஒத்துக்கிட்டா ஒத்துக்கோ, நேரத்துக்கு வரணும், நேரத்துக்கு போகணும், மரத்து மேல ஏறக்கூடாது. இதே தமிழ்நாடு அரசு சொன்னுச்சுன்னா, சார் பயப்படுறீங்களா, சார் நடுங்குறீங்களா, அப்ப அங்க நல்லா பண்ணீங்களே சார், ரொம்ப எங்களா 500 பேரா பிரிச்சது ரொம்ப நல்லது சார், 5000 பேரா பிரிச்சது ரொம்ப நல்லது சார், 5000 பேருக்கு மேல ஒரு பயில கூட உள்ள விட மாட்டேன்னு உறுதியா இருந்தது ரொம்ப நல்லது சார். அப்ப தமிழ்நாடு பண்ணா அதுக்கு பேர் ஒடுக்குமுறை. திமுக அரசு போடக்கூடிய புரோட்டோகால் வந்து ஒடுக்குமுறை.
பாஜகவினுடைய கூட்டணி போடக்கூடிய புரோட்டோகால் இனிக்குது. அது வந்து சட்ட ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய வீராதி வீரம், அப்படிதானே? அப்ப நான் வெளிப்படையா சொல்றேன், மது பத்தி இங்க பேசுறீங்கல்ல, அவங்க முதல்ல தமிழ்நாட்டிலேயே மது விலக்குன்னு பேசல. ஆதவர்ஜுனா ஒரு பேட்டியில சொல்றார், தனியார் அரசு செய்யக்கூடாது. அப்ப என்ன சொல்றீங்க? தனியார்ட்ட கொடுத்துருங்க, நாங்க நடத்திக்கிறோங்கிறாரு. வேற என்ன நினைக்கிறேன்? நாங்க நடத்திக்கிறோம் அப்படிங்கிறாரு நினைக்கிறேன். நாங்க வந்து இந்தியா முழுக்க லாட்டரி விற்கிற மாதிரி, எங்களுடைய குடும்பத்தில இருந்து லாட்டரி விற்கிற மாதிரி நாங்க இதையும் பண்ணிட்டு போறோம் அப்படின்னு சொல்றாரா அப்படின்னு எனக்கு தெரியல. நீங்க அதே அங்க போய் சொல்ல வேண்டியதானே, அரசு நடத்தக்கூடாது அப்படின்னா அங்க தனியார் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியுமா? மது விலக்கு சொல்ல முடியும். மது இல்லாத தமிழ்நாடு சொல்றீங்களா, மது இல்லாத பாண்டிச்சேரின்னு சொல்லுங்க. முதல்ல அவங்க மது இல்லாத தமிழ்நாடுன்னே சொல்லலை. அப்ப தமிழ்நாட்டுக்கு ஒரு நிலைப்பாடு, பாண்டிச்சேரிக்கு ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறது இரட்டை நிலைப்பாடு. அதாவது அவர் வந்து இப்ப சில பேருக்கு இந்த நைட்மேர்னு சொல்லுவாங்க, பெரிய பயம் கொடுக்கக்கூடிய விஷயம் அப்படின்னுட்டு. திமுகங்கிற வார்த்தை அவருக்கு அச்சுறுத்தக்கூடிய வார்த்தையா இருக்கு அவருக்கு. அதாவது ஒரு பெரிய அது பாஜகவினுடைய பரிவாரங்கள் அவ்வளவு பேருக்கும் திமுகங்கிற வார்த்தை பயத்தை ஏற்படுத்தும், அவருக்கும் ஏற்படுத்துறதுல எந்த மாற்று கருத்து. நாடாளுமன்றத்துல ஒரு வீடியோ வைரல் ஆச்சு. இந்த திருச்சி சிவா அவர்கள் வந்து உட்காரியா தம்பி உட்காரு அப்படின்னு எல்முருகன் அவர்களை பார்த்து சொல்ற அந்த காட்சி, ஏன் இப்படி பேசுறாரு திருச்சி சிவா அப்படின்ற கேள்விகளும் எழுப்பப்படுதுல்ல, எப்படி பார்க்குறீங்க அதை? இல்ல, திருச்சி சிவா அவர்கள் நாடாளுமன்றத்தினுள்ள கண்ணியமிகு உறுப்பினர். அவருடைய நீண்ட அனுபவம், அவருடைய இன்டர்வென்ஷன், இது வரைக்கும் நீங்க வந்து நாப்கினுடைய வரி விலக்காக இருக்கட்டும், கடைசியா போராடி சிஏஏக்குள்ள எப்படியாவது ஈழத்தமிழர்களையும் இஸ்லாமியர்களையும் உள்ள கொண்டு வந்துடணும்னு அவர் கொண்டு வந்த திருத்தமாக இருக்கட்டும், அதே போல வந்து திருநங்கைகளுக்கான தனிநபர் மசோதாவா இருக்கட்டும், இப்படி எங்களுடைய எம்பி திருச்சி சிவா அண்ணன் அவர்களுடைய ட்ராக் ரெக்கார்டு வந்து ரொம்ப நீண்டது, ஆழமானது. அந்த சபையை கண்ணியத்தோடு அணுகக்கூடிய ஒரு மூத்த உறுப்பினர். நீங்க உட்காரியா அப்படிங்கிறது என்ன? அது அண்ணாவினுடைய குரலாக அவர் அங்கே பேசிட்டு இருக்கிறார். நீங்க என்ன சொல்றீங்க? தேசபக்தி குறித்து பாடம் எடுக்கிறீங்க. நேற்று பிரதமர் என்ன பேசுறாரு? தமிழ்நாட்டினுடைய சில விடுதலை வீரர்கள் பத்தி பேசுறாரு, வந்தே மாதரம் பத்தி பேசுறாரு. ஏன்னா அடுத்த தேர்தல் வந்து வெஸ்ட் பெங்கால்லையும் தமிழ்நாட்டிலையும் வருது. இது இல்லைன்னா தமிழ்நாட்டுடைய வீரர்கள் பேர் அங்க வந்திருக்காது. அப்ப அவர் கேட்கக்கூடிய நியாயமான கேள்வி, நாங்க வந்து பட்டேல் பேர் வச்சிருக்கோம், நாங்க நேரு பேரை வச்சிருக்கிறோம், நாங்க காந்தி பேரை வச்சிருக்கிறோம், நீங்க ஏன் வஉசி பேரை உங்க ஊர்ல வைக்கல? நீங்க ஏன் வேலுநாச்சியார் பேரை உங்க ஊர்ல வைக்கல? நீங்க ஏன் கொடிகாத்த குமரன் பேரை, நீங்க ஏன் செண்பகராமன் பேரை உங்க இடங்கள்ல இடமே இல்லை? அப்ப தமிழ்நாட்டிலிருந்து விடுதலைக்காக போராடிய தலைவர்களை நீங்கள் ஏன் இந்தியர்களாக பார்க்க மறுக்கிறீர்கள்? இந்திய போராட்டத்தினுடைய அங்கமாக பார்க்க மறுக்கிறீர்கள் அப்படிங்கிறது அவருடைய குரல். அண்ணா கேட்ட கேள்வி இது. அண்ணா வெளிப்படையாக கேட்டார், நீங்க எங்க ஊர்ல ஒரு நேரு தெரு இருக்கு, பட்டேல் தெரு இருக்கு, உங்க ஊர்ல ஏன் வந்து காமராஜருக்கு தெரு இல்லை அப்படின்னே கேட்டார் அண்ணா. இப்ப அதனுடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கு 75 வருஷம் கழிச்சு அதே குரலை நம்ம கேட்க வேண்டிய கேள்வி இருக்கிறது. ஏன் பதட்டம் அப்படின்னா, நீங்க இவ்வளவு வேண்டாம், வேலுநாச்சியார் உள்ளிட்ட விடுதலை போராட்ட வீரர்கள் அவ்வளவு பேரும், வஉசி எல்லாருடைய படத்தையும் வைத்து சிற்பங்களையும் வைத்து நாம வந்து ஒரு அலங்கார ஊர்தி அனுப்பணும். அந்த ஊர்தியை ஏற்றுக்கொள்ள மறுத்தது ஒன்றிய பாஜக அரசு. இன்னைக்கு தேர்தல் வந்துட்டதுனால உங்களுக்கு வஉசி கண்ணுக்கு தெரிறாரு, தேர்தல் வந்துட்டதுனால உங்களுக்கு வேலுநாச்சியார் கண்ணுக்கு தெரிறாங்க. ஆனால் அந்த ஊர்தியை தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு வீதிக்கும் அனுப்பிய அரசு திராவிட மாடல் அரசு. அதுவுமே டெல்லிக்கு எதிரான சண்டை தான். தமிழ்நாட்டினுடைய விடுதலை போராட்ட வீரர்களை இந்தியாவுடைய விடுதலை போராட்ட வீரர்களாக, அதாவது தமிழ்நாட்டிலிருந்து இந்திய விடுதலைக்கு பங்களித்தவர்களை இந்திய தலைவர்களாக டெல்லி ஒரு நாளும் கருதியதில்லை. கருத வேணும்னா கூட திராவிட முன்னேற்ற கழகம் சண்டை போட வேண்டியிருக்கிறது. அதுதான் நம்ம வந்து அலங்கார ஊர்தி விவகாரத்தில் நடந்துச்சு. அந்த சண்டை தான் நீ டெல்லி ராஜபாதையில அனுப்பலன்னா என்ன, தமிழ்நாட்டுடைய ஒவ்வொரு வீதிக்கு நான் அனுப்புறேன்னு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அனுப்புனது, அதுவே டெல்லிக்கு எதிரான சண்டை தான். அந்த விடுதலை போராட்ட வீரர்களுடைய ஊர்தியில தொடங்கி இன்னைக்கு திருப்பரங்குன்றம் வரைக்கும் டெல்லியினுடைய சதிக்கு எதிரான தமிழ்நாட்டின் சண்டையை தமிழ்நாடு முதலமைச்சர் தொடர்ச்சியாக முன்னெடுத்துட்டு இருக்கிறார், தொடர்ந்து வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கிறார். 26லும் இந்த வெற்றி தொடரும். நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.